வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்லதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வந்து பொது பலன்கள், அதுக்கப்புறம் வந்து தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்களும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது அது வக்கரமாகவும் கொஞ்சம் எமோஷனாகவும் ரொம்ப பிரிவாதமாக இருக்கிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் வந்து குரு வந்து 4 இருக்கும்போது புதிய வீடுகள், பெரிய ஏதாச்சும் வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை எல்லாம் அதிகமாக தூண்டும். அதனாலும் கொஞ்சம் எமோட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். வாங்குவீங்களா கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்துன்றது தான் உண்மையான விஷயம். 2 11ஆம் அதிபதி 4 இருக்கும்போது புதிய சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 4 இருக்கும்போது நல்ல புதிய ஒப்பந்தங்கள், பழைய வீடு ஏதாச்சும் விற்றுட்டு புதிய வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். மற்றபடி வந்து 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6 இருக்கும்போது தாயார் தந்தையர் நடுவில் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். இல்லை அவங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களை, இல்லைனா ஏதாவது தர்க்கம் ஏதாவது சண்டை போட்டுருவீங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல தேவையில்லாத ஒரு தர்க்கங்களையோ ஒரு எமோஷன்ஸையோ ஏற்படுத்துன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப ராசிக்கு வந்து உங்களது 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களது 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 6 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல சின்ன டிஃப்ரென்ஸ் ஆகும். பின்ன கொஞ்சம் கருத்து மோதலெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் வந்து 7 இருக்கும்போது கொஞ்சம் எமோட் ஆவீங்க. குழந்தைகளை வச்சு ஏதாச்சும் பேச போய் அதனால் ஒரு பெரிய எமோஷன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களோட பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் ஏதாவது வாக்குவாதம் வரப்போய் அதனால் ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். 6ஆம் அதிபதி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் 8 இருக்கும்போது அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினுங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள்ட்ட பேசும்போது, இப்போ வெளியில் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏதாவது எடுக்கணும் பேசிடுவோங்க, ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து எமோஷனல் ஆகிடுவோம், என்னடா அது இப்படி பேசிட்டோம். அதனால் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான, ஏன்னா உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ப்ராப்ளமே என்னென்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள். ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தணும். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் 7ஆம் அதிபதி சூரியன் வந்து 6 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ரொம்ப எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துன்றதுல வந்து கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. 8ஆம் அதிபதி அங்கேயே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் எமோஷன்ஸ் ஏற்படுத்தணும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6 இருக்கும்போது நிறைய பேர் வந்து கொஞ்சம் பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு பண்ண விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அப்பா வகையில் வந்து ஏதாச்சும் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமான, அப்பாவோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 4 இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், அதாவது என்ன சொல்ல, புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக தொழில் அமைவதற்கான வாய்ப்பு, புதிய ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 5 இருக்கும்போது நல்ல சந்தோஷமும் குதூகலமும் கண்டிப்பாக இருக்கும். 4 இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏதாவது லோன் போட்டாச்சும் அதான் வாங்கிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நல்லாவே இருக்குங்க. ஸோ ஏன்னா இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இருக்கார். 7ஆம் அதிபதி 6 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீதியில் போகும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் கேட்ட இடத்துல கொடுக்குறது ரொட்டேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்து 10 3ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 4 இருக்கும் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல வெற்றி அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சாதாரண நல்ல விஷயம் தான். புதிய அக்ரிமெண்ட், புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து 2 இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க. கொஞ்சம் எமோஷனாக பேசுறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் பிடிவாதமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கும். அந்த பிடிவாதம், ஈகோ விட்டுட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க.
கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா 2 11ஆம் அதிபதி 4 இருக்கும். புதிய சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்குற யோகங்களை எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு அமைப்பு தாங்க. ஸோ சில பேர் நிறைய பிரயாணங்கள், சொத்துக்கள், வண்டி வாங்கணும் வாங்குற யோகங்களை எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ ஆனால் என்ன ஒன்று, அது வக்கரமாக போகும்போது உங்கள் ஜனகால ஜாதத்தில் வக்கரமாக இருந்தால் நல்லா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். அப்படி இல்லைனா கொஞ்சம் டிலேடாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருங்க. ஸோ கும்பலகனமாக இருந்து சனி தசாபுத்தி நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்தீங்கன்னா 5 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் பிரச்சனைகள், சின்ன சிக்கல்கள் வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கும்பலகனமாக வந்து கேது தசாபுத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு தேவையில்லாத கடன்களையோ தேவையில்லாத ஒரு வழக்குகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. வேலையில் வந்து ஏதாச்சும் வந்து சிக்கல் ஏற்பட்டு அதனால் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. கும்பலகனமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கன் இருக்கதே வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரயாணங்களை ஏற்படுத்திடுங்க. ஸோ நிறைய பிரயாணங்கள், வெளிநாடு வெளியூர் பிரயாணம், வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நாள் அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சில நேரம் ஏதாவது வாக்குவாதங்கள் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. ஸோ 11ஆம் அதிபதியான குருவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நிறைய சொத்து சுகங்களையும் வண்டி வாகனம் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா, ஏன்னா வந்து அந்த குருங்கிற பிளானட் வந்து அந்த மாதிரி வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் வந்து இருக்கிற அந்த சாரநாதன் இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். இருக்கிற இடம் வந்து 6ஆம் இடமா இருந்ததுன்னா கொஞ்சம் அலைச்சலில் கொடுத்துரும். தாயாரும் தந்தையருடைய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக, ஏன்னா அது எல்லா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் கேர் டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா எமோஷனாக கத்திடுவோம். கொஞ்சம் பார்த்துக்கங்க. மற்றபடி என்னங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிங்கனாலே அடுத்த கட்டம் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் ஏமாளியா இல்லை ஏமாற்றுபவரா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம். ஸோ இதில் வந்து 2 பிளானெட்டுங்க. ஸோ இதில் வந்து ஏமாத்துறது, ஏமாளி, இந்த ரெண்டுத்தையுமே டிசைட் பண்ணுறது 2 பிளானெட் தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து நிர்ணயம் பண்ணோம். அதில் வந்து பாவங்கள்லாம் விட்டுருவோம். ஜென்ரலாகவே வந்து ஒரு சனி புதன் சேர்க்கை வந்து இருந்ததுனாலே, இல்லை சனி புதன் தொடர்பு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்துடுங்க. நீங்கள் வந்து எந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அது வந்து எப்பேற்பட்ட ஜாதகம் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு சனி புதன் வந்து ஒன்றா இருந்து, சப்போஸ் அந்த 2 ஒன்றா இருந்து புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா 30 டிகிரி இருக்கும் ஒரு ராசிக்கு. ஸோ 30 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சனி சப்போஸ் ஒரு 29 டிகிரி இருந்து புதன் வந்து ஒரு 10 டிகிரியில் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ அது ஒரு மார்க் கம்மியில் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா, சனி டிகிரி அதிகமாகுதுன்னா இவங்க ஏமாந்துருவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் சப்போஸ் வந்து சனி டிகிரி அதிகமாக நீங்கள் நிறையா ஏமாற்றப்படுவீர்கள், நீங்கள் மற்றவங்களும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம். சப்போஸ் சனி புதன் ஒன்றாக இருந்து புதனுடைய டிகிரி, சப்போஸ் புதன் 30 டிகிரி இருக்குது, 29 டிகிரி இருக்குது, சனி வெறும் 10 டிகிரினா நீங்கள் ஏமாற்றிடுவீங்க மற்றவன். ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனே. ஏன்னா வந்து இந்த மாதிரி நடந்திருக்கான நிறைய ஜாதகங்கள் வந்து இது சனி புதன். இதில் வந்து காமெடி என்னென்னா, சனி புதன் சாரம் இருந்தாலும் சரி, புதன் சனி சாரம் இருந்தாலும் அது நட்சத்திரம், ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டிகிரியில் வேரியேஷன்ஸில் வந்து நம்ம மாட்டிப்போம். யாராச்சும் ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகமோ இல்லை உங்கள் ஜாதகத்துலையோ இல்லை உங்கள் குழந்தைங்க ஜாதகத்துலையோ இந்த சனி புதன் சேர்க்கை இருந்ததுனாலே ரொம்ப உஷாராக இருக்கும். ஏன்னா வந்து சனியோட டிகிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இவங்க எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் மற்ற வந்து ஆட்டையை போட்டுக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் வந்து எப்படி ஒரு 10 வாட்டியாச்சும் ஏமாந்துருவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சப்போஸ் உங்கள் ஜாதகத்துலேயோ ஒரு குழந்தைகள் ஜாதகத்துலேயோ புதன் டிகிரி ஜாஸ்தியாக இருக்குது, சனி டிகிரி கம்மியாக இருக்குதுன்னு வச்சுப்போம். அது தொடர்பு இருக்கணும். எப்படின்னா, ஒன்று இணைவாக இருக்கணும், இல்லைன்னா சனியுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கணும், இல்லை புதனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப செக் பண்ணிக்கோங்க. அந்த டிகிரி அதை ஒன்றா இருந்ததுன்னா 100%, கொஞ்சம் தள்ளி இருந்து நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா ஒரு 60% வச்சுக்கோமே. புதன் மட்டும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவன் பக்கா ஃப்ராடாகிடுவாங்க. ஸோ அவன் வந்து பிரெயினி அவ்வளோ பெரிய கேடித்தனம் பண்ண முடியும், அவ்வளோ கேடித்தனமும் பண்ணிடுவான். ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நிறைய சாமியார் ஜாதகத்தில் இருக்குது. பெரிய மல்டி மில்லியனர், மல்டி குரோர் பற்றி ஆட்டையை போட்டவன் ஜாதகத்துலலாம் வந்து இந்த காம்படிஷன் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஏமாத்துறது வந்து ஒரு கர்மாங்க. ஸோ இது வந்து என்கிட்ட இருக்குன்னா நான் ஏமாத்திடுறேன்னு சொல்லிடாதீங்க.
ஏமாற்றாமல் இப்போ நீ இந்த ஜென்மத்தில் ஏமாற்றினா அடுத்த ஜென்மத்தில் அவன் படிச்சிருவான். ஸோ அதனால் வந்து இருக்கிற கர்மாவை வந்து கழிக்கணும்னா உங்கள் ஜாதக சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக நீங்கள் அவேர்னஸாக என்ன பண்ணணும், மற்றவன்ட்ட பேசும்போதோ கொடுக்கல் வாங்கலையோ வந்து ரொம்ப வந்து அலர்ட்டாக இருந்துக்குங்க. ஒரு படத்தில் வடிவேல் சாப்பிட வரும்போது சொல்லுவாங்க, ஏய் அலர்ட் ஆர்வம் வந்துட்டான், நல்ல எல்லோரும் அலர்ட்டாக இருக்குன்னுவாங்க இல்லையா. அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும் இல்லையா. மற்றபடி வந்து ஒன்றும் இதுக்காக பயப்படலாம். அதுவும் வந்து எந்த காலத்தில் பாதிக்கும் அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ பாதிப்புங்கிறது வந்து ஒன்று அந்த சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும், இல்லைனா புதன் தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் மட்டும்தான் நடக்கும். மற்ற காலகட்டங்கள்லாம் நடக்காது. எப்போதுமே ஏமாந்துருவேனே சார், எப்போதுமே நான் ஏமாறேன் அப்படி கிடையாது. இந்த தசாபுத்தி காலங்களில் வந்து அந்த லிங்க் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நடக்க முடியும். மற்றபடி வேறு எந்த காலகட்டத்திலையும் நடக்காது அந்த உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. பிரார்த்தனை பண்ணுங்கன்றது திருப்பி சொல்கிறேன். ஓகேங்களா. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றிகள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.